எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். தேவன் நீதிமானுக்கு துன்பம், உலகத்தாருக்கும் துன்பம். ஐரோப்பா நாட்டில் ஒரே மாதத்தில் 5000 பேர் சூரிய வெப்பத்தினால செத்து போனாங்க. வெனிசுலா நாட்டில் பூகம்பத்தினால ஆயிரக்கணக்கான வீடுகளும் நாடு சுடுகாடாக மாறிவிட்டது. இந்த பூமியில் நீதிமானாய் வாழ்வதும் ஒரு துன்பம். ஏன்னா உலகம் அநீதியில் நிறைஞ்சிருக்குது. அதில் நீதியாய் வாழ்வது துன்பத்தை தரும். ஆகவே நீதிமானுக்கு அநேக துன்பம் உண்டு, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுதலை ஆக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆகவே நீதியை விட்டு விலகாதபடி, துன்பத்தை கண்டு சோர்ந்து போகாதபடி ஜெயிக்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும், அநீதியை கண்டு எதிர்த்து நிற்கணும், நீதிக்காக பாடுகளை அனுபவிக்கணும். ஆகவே பாடு வரும்போது நம்ம தேவனை பாடி துதிக்கும் போது பாடெல்லாம் நமக்கு ரோடாய் மாற்றி தருவார். ஆகவே பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதபடி, பாடலை கண்டு வேதத்தை விட்டு விலகாதபடி, பாடலை கண்டு மதத்தையும் மார்க்கத்தையும் ஜனத்தையும் பணத்தையும் சார்ந்து வாழாதபடி தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஆகவே தேவனை சார்ந்து வாழும்போது சாத்தான் என்ன பண்ணுவான்? நம்மளை சுனக்கியில் போட்டு புடைக்கிறத போல் ஒருத்தர் வாங்கி கொண்டு நமக்கு துன்பத்தையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் கொண்டு வருவான் சாத்தான். யோபு நீதிமான், சன்மார்க்கன், துன்மார்க்கத்தை விலகின பரிசுத்துவான். தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஒரே நாளில் அவனுடைய குடும்பம் சின்ன பின்னமாய் மாறி போனது. ஆகவே தேவன் அவனுக்கு உறுதியான ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவன் உறுதியாய் தேவனை பற்றி கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1000 பாடுகள், 1000 துன்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்த ஒரு முன்மாதிரி உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும். யோபு காலத்தில் யோபுக்கு அந்த மாதிரி ஒரு உதாரணம் கிடைச்சதானா? அவனுக்கு முன்மாதிரி இல்லை, நமக்கு முன்மாதிரி உண்டு. 1000 பாடுகள், 1000 துன்பங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகாதபடி தேவனுடைய நீதியின் சட்டத்தை கை கொண்டு நடக்கும்போது நமக்கு வர எல்லா அநியாயத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆகவே மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவர் என்னோடு கூட இருக்கிறது. எவ்வளோ பெரிய பிரச்சனை! இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க சுத்தியும் சத்துருக்கள், அது மத்தியில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டா எல்லா ஜனத்தையும் நேசிக்கணும், எல்லா ஜனத்தையும் அன்பு செய்யணும். ஜாதி என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு வர அன்பு செய்யணும். அது பெரிய துன்பமாக இருக்குது. உலகத்தில் இன்றைக்கி எல்லா ஜனத்தையும் நேசிப்பது பெரிய துன்பம். அந்த துன்பத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா ஜனமும் தேவனுடைய ஜனம், தேவனுடைய உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகள். ஆகவே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய துன்பத்துக்காக, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக சாட்சியாக வாழும்போது துன்பம் வரும், பாடு வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். எதுக்காக? இந்த உலகத்தை சார்ந்து வாழாதபடி தேவனை சார்ந்து வாழும்படியும் 1000 துன்பம் வந்தாலும் தேவனோடு நடக்கும்போது எல்லாம் பனி போல விலகி போகும். ஆகவே இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல, உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்து வாழும்போது உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாங்கு பல பிரச்சனை, பல பொல்லாங்கு செய்யும். ஆகவே நமக்கு இந்த உலகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம நீதிக்காக வாழுகிற தேவனுடைய ஜனங்கள். ஆகவே பாடு வந்தால் அதெல்லாம் நமக்கு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை எல்லா துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி வழி நடத்துவார். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வணக்கம்.